கடல் நீரும் உப்புத்தான், கண்ணீரும் உப்புத்தான், உங்களை நம்பினதே என் தப்புத்தான். அனைவருக்கும் வணக்கம். எல்லாருமே பை நவ் தக் லைஃப் படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னா, ஃப்ரம் த ஆன்லைன் ரியாக்ஷன் நம்மளே சொல்லலாம், படம் வந்து டென்ட் மீட் த எக்ஸ்பெக்டேஷன்ஸ். எனக்கு ஆக்சுவலாக படம் ரொம்பவே டிசப்பாயிண்டிங்காக இருந்தது. அஞ்சு வண்ண பூவே தாலே லோலாலி, லைக் நிறைய விஷயம் படத்தில் இஷ்யூஸாக இருந்தது. பட் ஐ திங்க் தெர் ஆர் சம் சில்வர் லைனிங்ஸ் தட் பீப்புள் ஓவர்லுக்குன்னு நான் நினைக்கிறேன். உடனே படம் வந்து ஒரு கல்ட் கிளாசிக்கு மாஸ்டர் பீஸ்ன்னு நான் சொல்ல வரேன் அப்படின்னு நீங்கள் இன்டர்பிரேட் பண்ண வேணாம். வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ், படத்தில் எனக்கு ஒர்க்கான ஒன் அண்ட் ஒன்லி ஆஸ்பெக்ட் ஒன்று இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். ஆக்சுவலாக நான் ரிவ்யூவாக போட்டு இந்த படத்தை பேஷ் பண்ணணும் அப்படின்னு எனக்கு எந்த எண்ணமும் இல்லை. அதனால தான் இந்த படத்துக்கு நான் ரிவ்யூ போடல. ப்ளஸ் ஏன்னா அதுவும் இல்லாமல் ஆல்ரெடி ஆன்லைனில் இருக்க டிஸ்கோர்ஸே பயங்கர ஃபன்னியாக தான் இருந்தது. ஸோ வி ஆர் நாட் கோன் கான்ட்ரிபியூட் எனி திங் அபவுட் தட். ஸோ நம்மளால் முடிஞ்ச ஒரு விஷயமா இந்த வீடியோவை நான் போடுறேன். உடனே வந்து இந்த படம் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சி, இந்த படம் சூப்பரான ஒரு படம், இந்த மாதிரி என்ன மாதிரி கோவோட எடுத்தாலும் பார்ப்பாங்க அப்படின்னா சொல்லாதீங்க. இந்த படத்தில் ஒரே விஷயம் எனக்கு ஒர்க் ஆனதை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். தட் இஸ் த ட்ராஜடி ஆஃப் த கேரக்டர் அமரன். அமரன் அப்படின்ற கேரக்டர் வந்து சிம்பு அவர்கள் ப்ளே பண்ணியிருந்த ஒரு கேரக்டர், எஸ்டிஆர் அவர்கள் ப்ளே பண்ணியிருந்த ஒரு கேரக்டர். எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தை பற்றின நிறைய ப்ரீ ரிலீஸ் இன்டர்வியூஸில் கமல் சார் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, தக் லைஃப் வில் ஸ்பீக் த கான்செப்ட் ஆஃப் ஃபியூட்டிலிட்டி ஆஃப் த வயலன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஃபியூட்டிலிட்டி ஆஃப் த வயலன்ஸ் அப்படின்னா வயலன்ஸோடைய பாயிண்ட்லெஸ்னஸ். எதனால் வயலன்ஸுன்றதுக்கு மீனிங்கே இல்லை, வயலன்ஸுன்றது வந்து எந்த வகையிலுமே ஒரு பாயிண்ட்லெஸ்ஸான ஒரு விஷயம் அப்படின்றத மீன் பண்ணி தான் அவர் அதை சொல்லியிருப்பார். ஸோ அந்த கான்டெக்ஸ்ட்டில் வந்து நீங்கள் இந்த படத்தோட ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா, முதல் 15 நிமிட காட்சியில் வந்து என்ன காட்டப்படுதுன்னா, 2 வெவ்வேறு கேங்ஸ்டர்ஸ்க்கு நடுவில் ஒரு டீலிங் நடக்குது. அந்த டீலிங்கில் ஒரு விஷயம் பிட்ரேயல் நடந்து, அந்த பிட்ரேயலில் ஒரு அப்பாவி நியூஸ் பேப்பர் போடுற ஒருத்தர் மரணிக்க நேரிடுது. ஸோ அந்த சுச்சுவேஷனில் ரங்கராய சக்திவேல் அப்படின்ற அந்த கேரக்டர் வந்து அமரனை தத்தெடுத்துப்பார். லைக் அமரன் வந்து அவங்க அப்பாவை தன்னோட கண் முன்னாடியே கொன்றுவாங்க. அந்த சீன் ஒன்று இருக்கும். அதாவது அமரன் அவர் கட்டி அணைச்சவாறே அவங்க அப்பாவோட டெட் பாடியை பார்க்குற மாதிரி ஒரு சீன் ஒன்று இருக்கும். அந்த சீன் தான் ஆக்சுவலாக இந்த படத்தோட தீமை எனக்கு பர்சனலாக கன்வே பண்ண மாதிரி இருந்தது. ஸோ அந்த வகையில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, அமரன் அப்படின்ற கதாபாத்திரம் வந்து அவனுடைய குடும்பம், அவனோட அப்பா, அவனோட தங்கச்சி அப்படின்ற ஒரு சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங்கோடு இருக்கிற ஒரு கதாபாத்திரம். அதாவது அவனுக்குன்னு இருக்கிற இவங்க 2 பேரில் 2 பேரையுமே அந்த வயலண்ட்டான இன்சிடெண்ட்டில் இழக்க நேரிடுது. ஓகேவா? ஸோ அப்படியாப்பட்ட ஒரு விஷயத்துலேருந்து அவனோட வாழ்க்கையுமே வயலன்ஸ் ஓரியன்டாக ஒரு கேங்ஸ்டரான ஒரு வாழ்க்கையாக தான் போகுது. இந்த மாதிரியான ஒரு நிலையில் வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு என்ன தோணுச்சு, இந்த படத்தோடைய இன்டர்வல் சீனுக்கு அப்புறமா நிறைய பேர் வந்து அதிகமாக ட்ரோல் பண்ணது வந்து த்ரிஷாவுக்கும் எஸ்டிஆருக்குமான ரிலேஷன்ஷிப்பை பற்றி தான். அண்ட் அஃப்கோர்ஸ் தட்ஸ் ஒர்த் த கண்டம் அப்படின்னு சொல்லலாம். என்ன கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அதில் நிறைய ட்ரோல் பண்ணுறதுக்கான விஷயங்கள் இருக்குது. பட் எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன தோணுச்சுன்னா, அமரன் இஸ் எ பர்சன் ஹூ டோன்ட் நோ வாட் ஹீ வாண்ட்ஸ். அதாவது அவனுக்கு என்ன வேணும்னு அவனுக்கு தெரியாது. அவனுக்கு பவர் வேணுமா? பவர் அவனுக்கு வந்து சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங், நமக்குன்னு ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றத தரலை. சரி, அவனுக்கு ஒரு லவ் வேணும், ஒரு பொண்ணை வந்து அவன் காதலிக்கணும்னு நினச்சா அதுவுமே அவன் வேண்டிய சந்தோஷத்தை நிம்மதியை தரலை. ஏன்னா அவன் காதலிக்கிற பொண்ணு வேற ஒருத்தரை காதலிக்கிறாங்க. அதாவது தன்னோட தந்தை ஸ்தானத்தில் பார்க்குற ஒரு கதாபாத்திரத்தை காதலிக்கிறாங்க. இந்த இடத்துல தான் படம் நிறைய பேருக்கு ஒர்க் ஆகாமல் போச்சு, இன்க்ளூடிங் மீ. ஓகேவா? ஏன்னா எனக்கு பர்சனலாக இருந்த ஒரு குறை என்னென்னா, சந்திரா அப்படின்றது தான் இவனுடைய தங்கச்சி கதாபாத்திரம். ஓகேவா? ஸோ சந்திராவை தேட போய் தான் இந்த கதாபாத்திரத்தை வந்து ரங்கராயன் வந்து ப்ராஸ்டியூஷன்லேருந்து மீட்டிருப்பார் அப்படின்ற மாதிரி தான் படத்தில் காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கும். என்னுடைய ஒரு மிகப்பெரிய கிரைப் இந்த ஃபிலிம் வந்து என்னென்னா, இந்த 2 கேரக்டர் இருக்குல்ல, அதாவது அமரன் ஆகட்டும் சரி, இல்லைனா த்ரிஷா அவர்கள் ப்ளே பண்ண இந்த இந்திராணி அப்படின்ற கேரக்டர் ஆகட்டும் சரி, இந்த 2 கேரக்டரோடக்குள்ளே இருக்கிற ஒரு கைண்ட் ஆஃப் எப்படி சொல்கிறது, ஒரு அப்யூசிவான ரிலேஷன்ஷிப்பா, இல்லைனா அது வந்து ஒரு ப்ராப்பரான அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்க ரிலேஷன்ஷிப்பான்றதுலேருந்து நிறைய விஷயம் தெளிவாக நமக்கு கன்வே செய்யப்படலை. பட் ஆக்சுவலாக நான் இதிலேருந்து எடுத்துக்கிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அமரன் வந்து இந்திராணியை தன்னோடது அப்படின்னு அவன் எடுத்துக்கிறது எனக்கு பர்சனலாக ஒர்க் ஆகலை. அப்படியே இருந்தாலுமே அவன் இந்திராணியை தன்னோட தங்கச்சி ஸ்தானத்தில் தான் வச்சு பார்க்கணுமே தவிர, அது எப்படி வந்து த ஈக்குவேஷன் டசன்ட் ஒர்க் ஹியர், த மேத் இஸ் நாட் மேத்திங்னு சொல்லுவாங்க இல்லையா, கிட்டத்தட்ட அந்த மாதிரி அந்த ரிலேஷன்ஷிப் ஈக்குவேஷன்றது ப்ராப்பராக இங்கே கன்வே ஆகலை. பட் த திங் இஸ், அமரன்ற ஒரு நபர் வந்து இந்த உலகத்திலேயே அவனுக்குன்னு எந்த விஷயமே இல்லாத மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கான். அப்படி இருக்கிற ஒரு நபர் வந்து தன்னோட காதலியுமே இழக்க நேரிடுது. அந்த தருணத்தில் அதுக்கு ஒட்டிய நேரத்தில் தான் அவனோட தங்கச்சி அவன் பார்க்குறான்.
அந்த தங்கச்சியோட அவனால் வந்து இருக்க முடியாத மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமையுது. ஸோ பேசிக்கலி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கதையில் ஆக்சுவலாக சக்திவேல் கதாபாத்திரத்தை விட மிகவுமே டெத் அப்படின்ற ஒரு விஷயத்தினால பாதிக்கப்பட்ட ஒருத்தர் வந்து அமரன் தான். ஸோ தெமேட்டிக்கலி இந்த படம் வந்து அமரனை சுற்றி நடக்கிற மாதிரி இந்த படத்தோட திரைக்கதையை அமைச்சிருந்தா ஆக்சுவலாக இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கும் அப்படின்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. ஆக்சுவலாக தக் லைஃப் படம் ஒர்க் ஆகாமல் போனதுக்கு காரணம் படம் ரொம்ப ஓவர் ஸ்டஃப்டான ஒரு நரேட்டிவ். ஆக்சுவலாக அதாவது இந்த படம் வந்து எதை பற்றின படம்ன்ற ஒரு தெளிவே கொடுக்காத மாதிரி தான் எனக்கு இந்த படத்தோடைய திரைக்கதையாக்கம் இருந்தது. எனக்கு அது ஒரு மிகப்பெரிய வியப்பை கொடுத்துச்சு. சரி, மணிரத்னம் அவர்கள் கடந்த 10 வருஷத்தில் ஒரு நாயகன் அளவுக்கோ இல்லை ஒரு தளபதி அவர் அளவுக்கோ ஒரு நல்ல படம் பண்ணலன்னு வச்சுப்போம். பட் கமல் அவர்கள் வந்து எப்பயுமே அந்த கலைதாகத்தோடு இருக்கிற ஒரு நபர் தான். அவர் தெரியும் இந்த படம் ஒர்க் ஆகுது, இந்த படம் ஒர்க் ஆகாது அப்படின்ட்டு. ஸோ அப்படியாப்பட்ட ஒரு நபர் வந்து ஏன் இந்த படத்தை வந்து இந்த படம் இப்படி வர்றதுக்கு அவருக்குமே ஒரு பங்கு இருக்கா மாதிரி நான் தனிப்பட்ட முறையில் நினைக்கிறேன். இதை தாண்டி இந்த படத்தில் குறைகள் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறதில்ல. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த வீடியோன்றது அமரன் அப்படின்ற கதாபாத்திரத்தோட தேடல் தான் இந்த படம் அப்படின்றது தான் நான் மீன் பண்ணுறேன். அவனுக்கான தேடலில் அவனுக்கு வேண்டிய விஷயம் அவன் கிடைக்கிறப்போ அவன் இந்த உலகத்தை விட்டு போயிடுறான். அது ஆக்சுவலாக ஒரு மிகப்பெரிய ட்ராஜிக்கான ஒரு பாயிண்ட் தான். அதனால தான் ஆக்சுவலாக நம்மள நிறைய பேர் இல்லை ஒரு சிலருக்கு வந்து அந்த எமோஷ்னல் கிளைமேக்ஸ் வந்து ஓரளவுக்கு ஒர்க் ஆச்சு. பட் ப்ராப்ளம் மிஸ் வந்து இதை சுற்றியே இந்த படத்தை அமைச்சிருக்கணும். அமரன்ற கேரக்டருக்கு வாண்ட் என்னன்றது தேடி போகிறது அந்த கேரக்டரோட வாண்ட்டு. வேற அவனோட நீடுன்றது என்னென்னா அதையுமே ப்ராப்பராக அமைச்சிருக்கணும். வாண்ட் வர்சஸ் நீட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ பேசிக்கலி அமரன்ற கேரக்டருக்கு வாண்டே ப்ராப்பராக இல்லை. ஸோ நீடுன்றது படத்தோட தீம் கன்வே பண்ணுற ஒரு விஷயம். அது என்னவாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன்னா, முன்னாடி கமல் சார் சொன்ன மாதிரி த ஃபியூட்டிலிட்டி ஆஃப் த வயலன்ஸுன்றதுனால வயலன்ஸுன்றதை வந்து மும்மரமாக போகிற அவனோட வாழ்க்கை ஒரு பாயிண்ட்லெஸ்ஸான வாழ்க்கையாக இருந்திருக்குன்றதை ரியலைஸ் பண்ணுற மொமெண்ட் தான் கடைசியாக அவன் தங்கச்சியோட சேர்ற மொமெண்ட்டாக இருக்கும். ஸோ வாண்ட் டு நீடும் இந்த இடத்துல மீட் ஆகிக்கும். ப்ராப்ளம் இங்கே என்னென்னா வாண்ட் டு ப்ராப்பராக டிஃபைண்டாக இல்லை, நீடும் ப்ராப்பராக டிஃபைண்டாக இல்லை. இதனால் என்ன ஆகிடுது, இந்த கேரக்டருமே சரி அவரோட தகப்பன் கேரக்டர் கிட்டத்தட்ட ஒரு ஃபாதர் லைக் கேரக்டரில் வர ரங்கராய சக்திவேல் அப்படின்ற இந்த கேரக்டரும் சரி ரொம்ப வீக் ஆகிடுது. இன்ஃபேக்ட் இந்த படத்தில் இந்த கேரக்டர் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு எந்த கேரக்டரையுமே நம்மளால் சொல்லிட முடியாது. பட் ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டராக அமையறதுக்கான பொட்டன்ஷியல் அமரன் கதாபாத்திரத்தில் இருந்ததுன்றது இந்த வீடியோ மூலமாக நான் சொல்லிக்க விரும்புகிற ஒரு விஷயம். ஸோ தக் லைஃப் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களோட ஒப்பீனியனை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களோட ஏமாற்றத்தை 1 to 10 இல்லை 0 to 10 அப்படின்ற அந்த ஸ்கேலில் நீங்கள் ரேட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பாய்.